ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த காணொலியில உங்களோடு பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நேற்றைய தினம் பிரேக்கிங் நியூஸ், அதாவது ஹமாஸ் ஹஸ் ஃபயர்ட் a barrage of rockets into Israel அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, உங்கள பலர் வந்து பார்த்திருப்பீங்க. சோ இது குறித்து சில விஷயங்களை, என்னுடைய சில அப்சர்வேஷன்ஸை, காமெண்ட்ஸை உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் அன்பிரசிடென்டட். இது வந்து இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃபிளிக்ட்ல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கும் மேலான போரில், அது போர் என்று சொல்ல முடியாது, போர் என்றால் கன்வென்ஷனல் வார்ஃபேர் என்றால் இரு தரப்பிலும் படையணியினர் இருப்பார்கள், இரு தரப்பும் மோதிக் கொள்வதுதான் போர். இது வந்து எத்னிக் கிளென்சிங், அதாவது இன ஒழிப்பு, இன ஒதுக்கல், இன அழிப்பு, அந்த முயற்சியில், அதுவும் இல்லாம இது வந்து ஒரு காலனித்துவ an endeavor, years long, decades long endeavor to invade, to occupy, to colonize and to steal the lands of the indigenous people. உள்நாட்டு மக்களினுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அதன் மீது போர் தொடுத்து அதை காலனித்துவப்படுத்தி களவாடும் முயற்சி 80 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. சோ இதை எதிர்த்து உள்நாட்டு மக்கள் 80 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய, அதாவது நேற்றைய தினத்தில் நடந்த அந்த நிகழ்வு வந்து இட் இஸ் சம்திங் which is very very unprecedented. இதற்கு முன்னாடி வந்து நடந்திராது. என்ன நடந்திராது அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது வேர்ல்ட்ஸ் 4th largest ஆர்மி தங்களிடம் இருக்குது, அதாவது 4வது பெரிய ராணுவ கட்டமைப்பு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் வந்து, அதாவது இப்போ ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குழுவை, ஒரு இயக்கத்தை விட்டுருங்க, அதாவது சுத்தி இருக்கக்கூடிய ஈரான், சிரியா, ஈராக், லெபனான், ஜோர்டான் மாதிரிப்பட்ட நாடுகள், அந்த நாடுகளினுடைய ராணுவ கட்டமைப்புகள் தனியாக வந்தாலோ அல்லது அவர்கள் இணைந்து வந்தாலோ ஒட்டுமொத்தமாக அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவம், அதுபோல் என்றைக்குமே தாக்குதல்களை இவர்களாக சென்றுதான் முதலில் முன்னெடுப்பார்கள். காசா ஸ்ட்ரிப்பிலும் சரி, மேற்கு கரை என்று சொல்லப்படக்கூடிய வெஸ்ட் பேங்கிலும் சரி. ஆனால் நேற்றைய தினம் சூழல் வந்து ஒட்டுமொத்தமாக வேறு மாதிரியாக நடந்திருக்கிறது. அதுவும் இல்லாம, அதாவது வந்து பலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள் இயக்கமாக, மக்கள் விடுதலை இயக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கம் முதலில் தாக்குதல் தொடுத்தார்கள் என்பதையெல்லாம் தாண்டி எந்த ராணுவ கட்டமைப்பு உள்நுழைய ஊடுருவ முடியாதது, பெனிட்ரேட் பண்ண முடியாதது, பிரீச் பண்ண முடியாதது, அதை தாண்டி எந்த தாக்குதல்களையும் தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அந்த ராணுவ பாதுகாப்பை, அந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ், மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் எல்லாமே தாண்டி கிட்டத்தட்ட பேராகிளைடர்ஸ் மூலமாக, அதாவது பேராஷூட்ஸ் மூலமாகவும் கடல் மார்க்கமாகவும் தரை வழியாகவும் இஸ்ரேலிய, அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கும் மேலாக உள்ளே நுழைந்து விட்டார்கள் பலஸ்தீன் விடுதலை போராளிகள். இதுதான் சொல்றேன், this is something which is very very unprecedented. இதற்கு முன்னாடி இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தில் இப்படி ஒரு, அதாவது ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் ஆட்படுத்தப்பட்ட மக்களிடமிருந்து, அந்த மக்கள் இயக்கத்திடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு நடவடிக்கை, ஒரு முன்னெடுப்பு நடந்ததில்லை இதுகாரும் இத்தனை ஆண்டுகளாக. அதாவது ரிட்டாலியேஷன் நடந்திருக்குது, ரிட்டாலியேஷன், எதிர்த்தாக்குதல், எதிர்ப்பு நடவடிக்கை, தற்காப்பு தாக்குதல் நடந்திருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃபிளிக்ட் this is something which is very very unprecedented. முதல் முறையாக அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும், அதாவது அவர்களுடைய நாடு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவர்களுடைய சொந்த நாடு கிடையாது, தங்களுடைய, அதாவது ஆக்கிரமித்து வைத்திருக்கும் தங்களுடைய நிலப்பகுதிக்குள் இவர்கள் ஊடுருவி செல்கிறார்கள். அப்போ இங்க வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது, எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த காலனித்துவ நாடு, எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது, அவர்களுடைய ராணுவம் வந்து எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஏனென்றால் ஃபுட்டேஜஸ், வீடியோஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிறத வந்து நீங்க எல்லாம் பாப்பீங்க. அதாவது ஹமாஸ் இயக்கத்தினுடைய அந்த போராளிகள் வந்து இஸ்ரேலினுடைய நகரங்களுக்குள் உலவி வருவது, கட்டடங்களுக்கு மேல் ஏறுவது, ராணுவ, அதாவது கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ தளங்களை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய மிலிட்டரி கேம்ப்ஸ் வந்து ஹமாஸ் மக்கள் இயக்க போராளிகள் வந்து கைப்பற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. வித்தின் a matter of 20 minutes, 20 நிமிட இடைவெளிக்குள் கிட்டத்தட்ட 5000 ஏவுகணைகளை வந்து இஸ்ரேலுக்குள் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸ், தொடர்ச்சியாக இடையறாது ஏவுகணைகளை வந்து அனுப்பியிருக்கிறார்கள். சோ இஸ்ரேல் was certainly taken aback. they were certainly unprepared. இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இதற்கு அவர்கள் தயாராகவும் இருக்கவில்லை. இது அவர்களை வந்து பதற்றத்திற்கும், பயத்திற்கும், அச்ச உணர்வுக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பயப்படத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இது புதுசு. போரே பார்க்காம நீங்க சுகபோகமா, சொர்க்கபோகமா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. கடற்கரைகளிலும், மதுவிலும், மாதுவிலும், பப்புலும், டிஸ்கோத்தியிலும், நேக்கட் பீச்சிலும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. போர் என்றால் என்ன, ரத்தம் என்றால் என்ன, தாக்குதல்கள் என்றால் என்ன, அடக்குமுறை என்றால் என்ன, அநீதி என்றால் என்ன, ரத்த சிந்தல்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு எதுவுமே தெரியாது. Now you have tasted what you have sowed. நீங்க விதைத்ததை இப்பொழுது நீங்கள் சுவைத்துள்ளீர்கள், நீங்கள் விதைத்ததை இப்பொழுது அறுவடை செய்துள்ளீர்கள். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட பலஸ்தீன் மக்களுக்கு இது புதிதல்ல. அவர்கள் வந்து அன்றாடம் 80 ஆண்டு காலமாக அவர்கள் அடக்குமுறைகளுக்கும், ஒடுக்குமுறைகளுக்கும், அநியாயங்களுக்கும், அட்டூழியங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போர் புதிதல்ல. ஆதலால் வரட்டும், கம் வாட் மே. அதாவது ஹமாஸ் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் கமாண்டர் முகமது தயீப் வந்து விட்டிருக்கும் அறிக்கையில் இனஃப் இஸ் இனஃப், போதும். அதாவது இந்த ஆபரேஷனுடைய பேர் வந்து அல் அக்ஸா ஃப்ளட், அதாவது அல் அக்ஸாங்கிறது மஸ்ஜித் அல் அக்ஸாவை குறிக்கும், முஸ்லிம்களுடைய 3ஆம் புனித ஸ்தலமான மஸ்ஜித் அல் அக்ஸாவை குறிக்கும். இந்த ஆபரேஷனுடைய பேர் வந்து அல் அக்ஸா ஃப்ளட். சோ இதற்கு மேல நீங்க வந்து ஆக்கிரமிக்கவோ, எங்களை வந்து அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கவோ, எங்களுடைய நிலங்களை களவாடவோ
வாடவோ நாங்கள் துளியும் அனுமதிக்க மாட்டோம், இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணும் அப்படின்னு. ஆனா அந்த ரிட்டாலியேஷன் புதுசு இல்ல. மால்கம் எக்ஸ் சொன்ன மாதிரி anyhow a snake will bite, எப்படி பார்த்தாலும் பாம்பு கடிக்க தான் செய்யும். நீங்க வந்து அந்த பாம்புக்கு வந்து உணவளிச்சாலும் சரி, அதை பாதுகாக்க நீங்கள் சென்றாலும் சரி, அல்லது அதை அடிக்க சென்றாலும் சரி, பாம்புக்கு அது தெரியாது. பாம்புக்கு தெரியாது நீங்கள் அடிக்க வருகிறீர்கள் அல்லது அதை பாதுகாக்க வருகிறீர்கள் என்று. anyhow a snake will bite. எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் வந்து நம்மள வந்து கொல்ல தான் போறாங்க, தாக்குதல் தொடுக்க தான் போறாங்க, வீடு வாசல்களை இடிக்க தான் போறாங்க. தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. மேற்கத்திய சமூகம் மௌனமா இருக்குது. உலகின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடுகள் என்று சொல்லப்படும் இந்தியா மாதிரிப்பட்ட நாடுகள் கள்ள மௌனம் காக்கிறது அல்லது நயவஞ்சகத்தனமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. நாங்கள் எங்களுக்கு நாதி இல்லை. அரபு நாட்டு தலைவர்கள் என்று சொல்லப்படுவோரில் சிலரே இஸ்ரேலோடு இப்ப நார்மலைசேஷனை பத்தி, இஸ்ரேலோடு சுமூகமான உறவு முறையை பற்றி பேசுகிறார்கள். முஸ்லிம்களுடைய மூன்றாம் புனித ஸ்தலம், மூன்றாம் கிபிலாவை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இன்க்ளூடிங் சவுதி அரேபியா, நபி பிறந்த மண்ணை ஆட்சி செய்யும் சவுதி அரசாங்கம் உட்பட இஸ்ரேலுடனான நார்மலைசேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல நகைமுறை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் தான் குர்ஆன் சுன்னாவை நாங்கள் கராராக பின்பற்றுகிறோம், நபி வழியை அச்சுட்டாக பின்பற்றி நடக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் யாரும் கண்டுகொள்வதில்லை. அப்போ பலஸ்தீன மக்கள் பார்த்தாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுடைய பாதுகாப்பையும் எங்களுடைய தற்காப்பையும் நாங்கள் தான் வந்து தேடிக்கொள்ள வேண்டும். எங்களை அடிப்பதால் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம். ஆகையால் இது அப்சல்யூட்லி லெஜிட்டிமேட் அண்ட் லீகல். ஏன்னா இது செல்ஃப் டிஃபென்ஸ், ஏன்னா இது ரிட்டாலியேஷன், ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன். புரியுதுங்களா? சுய பாதுகாப்பு, தற்காப்பு. வயலன்ஸ், வன்முறை அப்படின்னா இப்ப இந்திய சுதந்திர போராட்டம் நடக்குது. இந்திய சுதந்திர போராட்டம் வந்து இந்தியர்கள் போய் லண்டன்லயோ இங்கிலாந்துலயோ அல்லது பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ்லயோ போய் இந்தியர்கள் வந்து போராடல அல்லது எதிர்ப்பு போராட்டங்களை அமைக்கவில்லை அல்லது அங்கே போய் அவர்களுடன் சண்டையிடவில்லை. ஒரு நாடு இருக்குது அல்லது ஒரு நிலப்பகுதி இருக்குது என்றால் வாலண்டியராக இந்தியர்கள் அங்கே சென்று சண்டையிடவில்லை. அவர்கள் இந்திய மண்ணை, இந்திய துணை கண்டத்தை ஆக்கிரமிக்க வருகிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்தியா அப்படிங்கிற இப்ப இருக்கக்கூடிய அந்த பவுண்டரிஸ் இருக்குல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே வந்து இந்திய துணை கண்டம். இந்திய துணை கண்டத்தை அவர்கள் ஆக்கிரமித்து போர் தொடுத்து இங்கு இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை காலனித்துவப்படுத்தி ஆக்கிரமித்து வைத்திருந்ததனுடைய விளைவு அந்நியர்களை தங்களுடைய நிலப்பகுதிகளில் இருந்து, நாட்டில் இருந்து விரட்டுவதற்காக இந்தியர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது சுதந்திர போராட்டம் என்றால் எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் போர் தொடுப்பாளர்களுக்கும் காலனித்துவவாதிகளுக்கும் களவாணிகளுக்கும் எதிராக உள்நாட்டு மக்கள் தங்களுடைய நிலப்பகுதிகளையும் சொத்துப்பத்துகளையும் தங்களுடைய உயிர்களையும் சொந்த பந்தங்களையும் பாதுகாப்பதற்காக போராடுவதை பயங்கரவாத செயல் என்று சித்தரிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய நயவஞ்சகம் பாருங்க. இது வன்முறை அல்ல. அவர்களை பொறுத்தவரை இது அவர்களுக்கு ஒரு சுதந்திர போராட்டம். அவர்களுக்கு தங்களுடைய சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் இழந்த தங்களுடைய நிலப்பரப்புகளை மீட்டெடுப்பதற்காகவும் தங்களுடைய கண்ணியத்திற்காகவும் அவர்கள் முன்னெடுக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஃபைட். இது வந்து ஒரு ரிட்டாலியேஷன், இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வார்ஃபேர், இது வந்து தற்காப்பு யுத்தம். இது அவர்களுக்கு ஒரு சுதந்திர போராட்டம், அவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் தேர் ஓன் இண்டிஜினஸ் லேண்ட். அவர்களுடைய சொந்த உள்நாட்டு நிலங்களை, அவர்களுக்கு சொந்தமான நிலங்களை, அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளை அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து, காலனித்துவவாதிகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்கள் செய்யும் முன்னெடுக்கும் போராட்டம் தான் இந்த சுதந்திர போராட்டம். சோ இதுல வந்து இன்னும் பெரிய மேற்கத்திய ஊடகங்கள், மேற்கத்திய கைப்பாவை ஊடகங்கள், அமெரிக்க இஸ்ரேலிய கைப்பாவை ஊடகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாவை ஊடகங்கள்லாம் ரஷ்யாவுடைய யுக்ரைன் ஆக்கிரமிப்பை கண்டித்தன. ரஷ்யாவுடைய யுக்ரைன் ஆக்கிரமிப்புக்கு எதிராக யுக்ரைனுடைய உள்நாட்டு மக்கள் வீரதீரமாக போரிட்டதை ஹீரோயிக் ஆக்ட்ஸ் என்று என்றெல்லாம் சித்தரித்தன. இன்னும் ஒருபடி மேலே போய் தற்கொலைப்படை தாக்குதல்கள், அதாவது ரஷ்யாவுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எதிராக உக்ரைனுடைய வீரர்கள் வந்து தற்கொலைப்படை தாக்குதல்களில் ஈடுபட்டதையே மேற்கத்திய ஊடகங்கள் ஹீரோயிக் ஆக்ட்ஸ் சித்தரிக்குது. சோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இஸ்ரேல்ல வந்து நடக்குது. அவர்கள் தங்களுடைய நிலப்பகுதிகளுக்குள் தங்களுடைய நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்து வீடு வாசல்களை களவாண்டு தங்களுடைய காலனிகளை நிறுவுவதற்கும் உள்நாட்டு மக்களை விரட்டுவதற்கும் போர் தொடுக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து போராடும் பொழுது சாட்சாத் இதே உத்தியை, வார் ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் கடைபிடித்தால் அதை தற்கொலைப்படை தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் என்று சொல்கிறார்கள். இதை ஹீரோயிக் ஆக்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க, மேற்கத்திய நயவஞ்சகத்தை பாருங்க. புரியுதுங்களா? சுதந்திர போராட்டம் என்றால், விடுதலை போராட்டம் என்றால் யார் ஈடுபட்டாலும் அது விடுதலை போராட்டம் தான். என்னுடைய வீட்டை வந்து ஒருத்தன் ஆக்கிரமிக்க வரான்னா அதை பாதுகாப்பதும், அந்த ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து என்னுடைய வீட்டையும் என்னுடைய பொருட்களையும் என்னுடைய உடைமைகளையும் பாதுகாப்பது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை. இன்டர்நேஷனலி அக்ளைம்ட் ரைட். இட் இஸ் அப்சல்யூட்லி லெஜிட்டிமேட் அண்ட் லீகல் ஆஸ் பர் தி இன்டர்நேஷனல் லா. as per the Islamic law அப்படிங்கிறது ஒரு சைடுல இருக்கு. இஸ்லாமிய சட்டத்தின்படியும் குர்ஆன் ஹதீஸின் படியும் இது வந்து சட்டப்பூர்வமானதுதான் என்றாலும் சர்வதேச சட்டத்தின்படியே, உலக சட்டத்தின்படியே இது அங்கீகரிக்கப்பட்டதுதான். ஏனென்றால் நீங்கள் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வந்து அநியாயமா உங்களை அடிக்கிறான்னா நீங்க வந்து சும்மா கடந்து போறதுதான் தப்பு. அநியாயமா ஒருத்தன் உங்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டால் அந்த வன்முறைக்கு எதிராக உங்களை தற்காத்துக் கொள்வது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. அதுபோல்தான் உங்களுடைய வீடு வாசல்கள் இருக்கிறது, உங்களுடைய நிலப்பகுதிகள் இருக்கிறது. அதை ஆக்கிரமிக்க வரும்பொழுது அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதும் அவர்களை உங்களுடைய நிலப்பகுதிகளில் இருந்து விரட்டுவதும் உங்களுடைய கடமை. இதைத்தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்தியர்கள் செய்தார்கள். இதைத்தான் பலஸ்தீனர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க, ஹிப்போக்ரசி, நயவஞ்சகம் பாருங்க. மால்கம் எக்ஸ் சொன்ன மாதிரி டெமோக்ரசி இன் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன் அமெரிக்கா எஸ்பெஷலி இஸ் நதிங் பட் டிஸ்கைஸ்ட் ஹிப்போக்ரசி சொன்ன மாதிரி இது முகமூடி அணிந்த கடைந்தெடுத்த நயவஞ்சகத்தனமாக இருக்கிறது இந்த மேற்கத்திய ஊடகங்களுடைய செயல். நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்கிறீர்கள். இப்ப நம்ம வாருக்கு, அதாவது இப்ப வந்து நம்ம வாரம் மெச்சல்ல, போரை தூக்கி பிடிக்கல. ஆனா
நீங்க என்ன விதைச்சீங்களோ அதை நீங்க அறுவடை செய்யறீங்க. யூ ஆர் ரீப்பிங் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி சோன். நீங்க வந்து விதைச்சதை நீங்க வந்து அறுவடை செய்றீங்க. அதாவது வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படிங்கிற பழமொழியை இவர்கள் பழமொழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதையே யதார்த்த வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது அதை தீவிரவாத செயல் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு முரண்பாடு பாருங்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை பழமொழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதையே அந்த நிலப்பகுதியில், பாலஸ்தீன் நிலப்பகுதியில் வந்து நடைமுறை பூர்வமாக நடைபெறும் பொழுது அதை வன்முறை செயல், தீவிரவாத செயல் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு நயவஞ்சகத்தனமான டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். இரட்டை அளவுகோலை கையாள்கிறார்கள் பாருங்கள். ஆக தமிழ் மக்களும் இங்கு உள்ள மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது வினை. அவர்கள் விதைத்த வினைக்கு அந்த வினை அறுவடை செய்கிறார்கள். அவர்கள் விதைத்த விதையை இப்பொழுது அறுவடை செய்கிறார்கள். அவர்கள் கத்தி எடுத்தார்கள், அந்த கத்தி அவர்களை நோக்கி வருகிறது. மால்கம் எக்ஸ் சொன்னது போல் சிக்கன்ஸ் கமிங் ஹோம் டு ரூஸ்ட் சொன்னார். நீங்கள் என்ன விதைச்சீங்களோ அதே உங்களுக்கு நடக்குது அப்படின்னு. சோ இது வந்து உங்களுடைய வினைக்கான எதிர்வினை தானே தவிர இது பலஸ்தீன் மக்களுடைய வினை கிடையாது. பலஸ்தீன் மக்களுடைய ஆக்ஷன்ஸ் கிடையாது. இது அவர்களுடைய ரியாக்ஷன். ஆனா இப்பொழுது நடந்தது it is something which is unprecedented. இஸ்ரேலிய ஆர்மி, இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பலவீனத்தை நாம வந்து 2006 நடந்த 33 days war, 33 நாட்கள் யுத்தம், அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனான் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் ஆன எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த 33 நாட்கள் போரிலேயே இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பலவீனத்தை நாம் பார்த்துவிட்டோம். அதன் பிறகு இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலிய ராணுவத்தின் பலவீனத்தை. எல்லாம் வாயளவிலும் பேச்சளவிலும் தான் இருக்கிறது. பிற நாடுகளை விடுங்கள், நாடுகளுடைய கன்வென்ஷனல் ஆர்மி, மரபார்ந்த அந்த கட்டமைப்புடன் கூடிய ஒரு படையை, ஒரு ராணுவ கட்டமைப்பை விடுங்கள். ஹமாஸ் என்கிற ஒரு சாதாரண மக்கள் இயக்கத்தினுடைய கொரில்லா தாக்குதல்களையே, அவர்களுடைய தாக்குதல்களே உங்களால் சமாளிக்க முடியவில்லை. அதற்கு எதிராக உங்களுடைய நிலப்பகுதிகளை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் இதற்கு மேல் நீங்கள் வந்து வலிமையான கட்டமைப்பு, வலிமையான ராணுவம் என்று சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு தான் பெஞ்சமின் நெட்டன்யாஹு, இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பூசி மெழுகிட்டு இருக்கிறார் ஊடகங்கள்ல. நாங்க வந்து திருப்பி அடிப்போம், we are always prepared for warfare, we are at war. வார் அப்படின்னா இப்ப நடக்கிறத பாருங்க. பாராசூட் வழியா உங்களுடைய பகுதிகளுக்குள்ளாலே வராங்க, கடல் மார்க்கமாக வரார்கள். நான் சொன்ன மாதிரி 20 நிமிஷத்திலே, வெறும் 20 நிமிஷத்திலே more than 5000 ராக்கெட்ஸ். புரியுதுங்களா? 5000 ராக்கெட்ஸ். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடிமக்கள் வந்து they are fleeing their occupied territories, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன நிலப்பரப்புகளை விட்டு அவர்கள் வெறுண்டோடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய கட்டமைப்பு. ஏன்னா தெளிவா அல்லாஹ் சொல்ற மாதிரி அவர்களுடைய உள்ளத்தில் அச்ச உணர்வு இருக்கிறது. புரியுதுங்களா? இது வந்து திருக்குரானிலும் அல்லாஹ் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வார், திருக்குரானிலும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு இயக்கம், எதிர்ப்பு போராட்டம், விடுதலை போராட்டம். உதின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ظுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். உதின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ظுலிமு. அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு, அடக்குமுறைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டவர்களுக்கு திருப்பி அடிப்பதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் உரிமையும் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதற்கும் அவர்களுக்கு துணையாக நிற்பதற்கும் போதுமானவன். இதுபோல்தான் அல்லாஹ் வந்து ரப்புல் முஸ்ததாஃபின் சொல்றான். வ நுரீது அன்ன முன்ன அலல்லதீன ஸ்துதைஃபு ஃபில் அர்த் வ நஜஅலஹும் இம்மா வ நஜஅலஹுமுல் வாரிசீன். இது வந்து சூரத்துல் கஸஸ்ல வரக்கூடிய வசனம். வ நுரீது அன்ன முன்ன அலல்லதீன ஸ்துதைஃபு ஃபில் அர்த். அதாவது இந்த பூமியில், பூகோளத்தில் இருக்கும் பலவீனர்களுக்கு நாம் சலுகை காட்ட, அவர்களுக்கு உதவி அளிக்க, அவர்களை அரண் செய்ய நாடினோம். வ நஜஅலஹும் இம்மா, அவர்களை தலைவர்களாக்க நாம் நாடினோம். வ நஜஅலஹுமுல் வாரிசீன், அவர்களை இந்த நிலப்பரப்புக்கு, இந்த பூகோளத்திற்கு நாம் வாரிசுதாரர்களாக ஆக்கவும் நாடினோம். ஆகையால் ரப்புல் முஸ்ததாஃபின், நிச்சயமாக அல்லாஹ் வந்து பலவீனர்களுடன் இருக்கிறான், ஒடுக்கப்படுவோருடன் நசுக்கப்படுவோருடன் இருக்கிறான். ஆனால் இன்றைய தேதியில் ஒடுக்கப்படுவோருடன் நசுக்கப்படுவோருடன் இல்லாமல் நபி பிறந்த மண்ணையே ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுடனான, யார் ஒடுக்குகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடன் நார்மலைசேஷனுக்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடனான சுமூக உறவு முறைக்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இப்ப நேற்று நடந்த விஷயங்கள்ல கிட்டத்தட்ட அரபு தலைவர்களில் பலர் வந்து வெளிவந்து பேசிவிட்டார்கள். இன் சாலிடாரிட்டி வித் தி பீப்பிள் ஆஃப் பாலஸ்டைன், oppressed people of Palestine, பலஸ்தீனின் ஒடுக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று பல தலைவர்கள் பேசிவிட்டார்கள். ஆனால் இரண்டு புனித தலங்களின் பராமரிப்பாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அந்த நிலப்பரப்பின் ஆட்சியாளர்கள் இதுவரை வந்து பேசவில்லை, வாய் திறக்கவில்லை. ஏன்னா behind the screen they are trying to normalize ties with Israel. அதாவது திரைமறைவில் அவர்கள் இஸ்ரேலுடனான கூட்டணிக்கு, இஸ்ரேலுடனான சுமூக உறவு முறைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதைக்கு எதிரான பாதையில் இருக்கிறார். யமனுடைய மக்கள் வந்து they have poured themselves in the streets, தெருக்களில் இறங்கி பலஸ்தீனர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். துர்க்கியில் நடக்கிறது, ஈராக்கில் நடக்கிறது, இன்னும் சில நிலப்பகுதிகளிலும் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மக்கள் தெருவில் இறங்கி தங்களுடைய சாலிடாரிட்டியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் நபி பிறந்த மண்ணில் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை கராராக நூல் பிடித்து பின்பற்றுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள் உட்பட மௌனமாக இருக்கிறார்கள். அவர்கள் வாய் திறந்து அங்கே இருந்து கொண்டு இந்த வசனங்களை, நான் இப்பொழுது மேற்கோள் காட்டிய வசனங்களை முன்வைத்து இந்த விவகாரங்களை, சமகால சமூக அரசியல் ராணுவ விவகாரங்களை விளக்க முடியுமா? மக்களுக்கு வந்து அதை விளக்கி சமகால நிகழ்வுகளை அதன் ஒளியில் தோலுரிக்க முடியுமா? அதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா, துணிச்சல் இருக்கிறதா? பிறகு எதற்காக நீங்கள் வந்து நான் குர்ஆனையும் சுன்னாவையும் கராராக பின்பற்றுகிறேன் என்று மாறுதட்டுகிறீர்கள்? ஆக இப்ப இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தில் நேற்று நடந்த இந்த ஹமாஸினுடைய மிக துணிச்சலான, வரலாறு இதுவரை காணாத நிகழ்வை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். இது அவர்கள் விதைத்த, யாரு? இஸ்ரேலிய ஜியோனிச பயங்கரவாதிகள் விதைத்த விதையைத்தான் இப்பொழுது அறுவடை செய்கிறார்கள். வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். வினை விதைத்தவன் வினை அறுக்கத்தான் செய்வான். இது உங்களுடைய கைகள் முற்படுத்தியதை நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய பலவீனமும் வெளிப்பட்டு விட்டது, உங்களுடைய ராணுவ கட்டமைப்பினுடைய பலவீனம் வெளிப்பட்டு விட்டது, உங்களுடைய உள்ளத்திலும் உளவியலிலும் எவ்வளவு பதற்றமும் பயமும் குடிகொண்டிருந்தன என்பதையும் அல்லாஹ் அந்த நிகழ்வு மூலமாக வெளிக்கொண்டு வந்து விட்டான். இவர்கள் வந்து ஒரு ராக்டாக் பேண்ட் ஆஃப் ஃபைட்டர்ஸ். இவர்கள் வந்து பலஸ்தீன் விடுதலையை நோக்கி, லிபரேஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். அவர்களோடு நாம் துணை நிற்கிறோம், அவர்களுக்கு தோளோடு தோள் நிற்கிறோம் என்று கூறிக்கொண்டு
என்னுடைய இந்த உரையை வந்து நிறைவு செய்கிறேன். உதின லில்லதீன யுகாத்திலூன பி அன்னஹும் ظுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் குதிப அலைக்குமுல் கிஸாசு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி அல் அப்து பில் அப்தி அல் உன்ஸா வல் உன்ஸா. நிச்சயமாக ரிட்டாலியேஷன், பழி வாங்குவது, ரெட்ரிபியூஷன் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. குதிப அலைக்குமுல் கிஸாசு ஃபில் கத்லா, யார் மீது? அநியாயமாக கொல்லப்பட்டோர் மீது, அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டோர் மீது பழி வாங்குதல் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது திருக்குர்ஆன் வசனம். இது மட்டும் சொல்லல, அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலுல் அல்பாப். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு இந்த கிசாஸில், அதாவது ரெட்ரிபியூஷனில், பழி வாங்குவதில் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறான். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் வழி தெரியும்.